பொடித்தருவர்களுக்கு வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் சரிங்களா. இப்போ நிறையா கன்ஃபார்ம் யாருக்கெல்லாம் மெயின்ஸ் வரும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் பார்டரில் இருக்குது, படிக்கலாமா வேணாமா, இல்லை குரூப் 4 பார்த்துட்டு படிக்கலாம்னு நிறையா பேர் ஒரு முடிவில் வந்திருப்பீங்க. இப்போ குரூப் 4ம் ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கோ இல்லை நெகட்டிவாக வந்திருக்கோ, குரூப் 4 பொறுத்தளவுக்கு அது அவ்வளோதான், ஓரமாக எடுத்து வச்சுருங்க சரிங்களா. பாஸாக இருந்தாலும் நமக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து உங்களுக்கு நமக்கு பிளானர் வர்ற வரைக்குமே நமக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் குரூப் 4ல் கன்ஃபார்ம் போனாலுமே அடுத்து உங்களுடைய அடுத்த இலக்கு குரூப் 2வாக தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ டைரெக்டாக குரூப் 1 கூட இருக்கலாம். அப்படின்றப்ப இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா, மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸ், தமிழ், ஜிஎஸ் சரிங்களா. ஸோ மேக்ஸு, ரீசனிங் போன தடவை இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு. இப்போ தமிழ் கிடையாது. அப்படின்றப்ப ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரச்சனை நிறைய இருந்ததுனால போன தடவை தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸிமம் 40 to 45 போடலாம். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு 50+ போடுற அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் ஜென்ரலாகவே படிக்க நான் எஃபர்ட்டே போடலாம், எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்ததாக சொன்னாங்க. ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் பிரச்சனை இருந்ததுனால தூக்கி விட்டாங்க. ஸோ ரீசனிங்கு, ஜிஎஸ் மட்டும்தான் இருக்குது இந்த தடவை. அப்படின்றப்ப நமக்கு ரிசல்ட் வருன்றவங்க அவங்க கன்ஃபார்ம் ஓடிக்கிறலாம் சரிங்களா. அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை அடுத்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு எனக்கு வருமா வராதுன்னு தெரில, ஆனால் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரும் வராது, குரூப் 4 வந்துருச்சு வரல, எல்லாருமே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்ஃபார்ம் தெரிஞ்சவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி, அதாவது ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களா. இல்லை டவுட்டில் இருக்கிறவங்க, குரூப் 4க்கு இழந்தவங்க எல்லாம் மிஸ் பண்ணவங்க இப்போ என்ன செய்யணும்னா, ரீசனிங் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரீசனிங் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு 50 மார்க்கு 50 கொஸ்டின். ஸோ 150 ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கை நல்லா கவர் பண்ணுங்க. ஏங்க உங்களுக்கு குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்ன்றது ஸ்கூல் புக்கு தான் ப்ரைமரி சோர்ஸு. ஸோ அதை நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ஸு குரூப் 4க்கு கவர் ஆகிரும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போய் எங்கே படித்தாலும் எல்லா மெட்டீரியலையும் எனக்கு தெரிஞ்சு 80% ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு அகாடமியில் சேர்ந்து ப்ராப்பராக ஒரு புக்கு வாங்கி நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். வெறும் 20% தான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை படித்தாலே ஸ்கூல் புக் கண்டென்ட்டு 100% நம்ம தெளிவாக இருக்கும்னாலே நீங்கள் உள்ளே ஓடிடுவீங்க. ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும் குரூப் 2 பொறுத்தளவுக்கு. குரூப் 4 விட குரூப் 2 ஈஸி தான் வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப ஸோ ஜிஎஸ் பார்ட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும்னா அந்த ஸ்கூல் புக்கை நல்லா ஸ்ட்ராங்காக இப்போயே இருந்துக்கிறணும். அது போக ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிறதுனால ரீசனிங்கில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். 50 மார்க்கு சரிங்களா. 50 மார்க் ரீசனிங் இருக்கிறதுனால எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ரீசனிங் தானே அப்படின்ட்டு போவாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. ஸோ நம்ம 150 மார்க்கு ஜிஎஸ்சில் இருக்குன்றதுனால ஃபுல் ஃபோக்கஸும் அங்கே தான் இருக்கும். அதனால் மேக்ஸ் 50 கொஸ்டினை ரீசனிங் தானேன்னு வீக்லி ஒரு டாபிக் 2 டாபிக் தான் கொடுப்பாங்க. அதையே நம்ம அரைங்குறைமாக தான் பார்த்துட்டு போவோம். 5 நாள் நல்லா ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டு ஒரு நாள் சும்மா கடமைக்கு பார்த்துட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ரீசனிங் தானே அப்படின்ட்டு போவோம். ரீசனிங் பொறுத்தளவுக்கு இந்த 50 கொஸ்டினுக்கு நம்ம நல்ல 100% எஃபோர்ட் போட்டோம்னா 50 கொஸ்டின் நம்மளால் அடிக்க முடியும். போன தடவை எனக்கு என்னுடைய லெவலுக்கு 40 கொஸ்டின் போன தடவை ரீசனிங். 39 கொஸ்டின் எப்படி போடணும்னு எது ஆன்சர்ன்றது எனக்கு தெரியும். இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டால் தான் ஒரு 4-5 கொஸ்டின் சரிங்களா. ஸோ 35+ போட்டேன். அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் வருமே தவிர, நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வருமே தவிர, ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் கம்பல்சரி எடுக்கலாம் சரிங்களா. ஸோ 50 மார்க் இந்த அதாவது ரிசல்ட்டு வந்தவங்க குரூப் 2 ரிசல்ட் வரும்னு 100% தெரிஞ்சவங்களும் சரி, இல்லை எனக்கு அடுத்து மெயின்ஸ் வருமா வராதான்னு தெரியாதவங்களும் சரி, உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸு ரீசனிங்கில் தான் இருக்கணும். ஸோ இந்த ரீசனிங் பார்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஜிஎஸ் ஸ்கூல் புக் கண்டென்ட்டை கவர் பண்ணாலே போதும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி ஓடுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மெட்டீரியலை பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்கை கண்டென்ட்டை தவிர வேறு எங்கேயும் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். எயித்து ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, இந்த ஐரோப்பியர் வரியை தாண்டி அங்கே ஒரு பேஜ் கூட எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் அகாடமிக்கும் இருக்கும். ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எல்லோரும் ஸ்கூல் புக்கு தான் நம்ம படிச்சிட்டாலும் ஸ்கூல் புக்கிலேருந்து எப்படி மெயின்ஸுக்கு லெவலுக்கு வைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதாவது வெளியே போனாங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ரைமரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போவாங்க. வெளியே போனால் எங்கேனாலும் வெளியே இருந்து கேட்கலாம், அப்படி தானே? கையில் இருக்கிறது ஸ்கூல் புக் கண்டென்ட், அதை நம்ம தெளிவாக இருக்கணும். வெளியே இருந்து கேட்குறது நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு அகாடமி வந்து 100%, சரிங்களா? ஸோ 10,000 20,000 கட்டி சேர போகிறீங்க. ஸோ அந்த அகாடமியை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அங்கே கொடுக்குற கண்டென்ட். ஏன்னா எந்த ஒரு அகாடமியுமே வந்து என்னது, நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், எந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்மகிட்ட இருந்தால் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் தாராளமாக நம்பலாம், எந்த அகாடமியாக இருந்தாலும். இதுதான் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அது ஓரளவு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் அப்போ நீங்கள் வந்து அதர் அகாடமி மெட்டீரியல் கிடைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை ஆட் பண்ணிட்டு வரலாம். அது என்ன மேக்ஸிமம் 10% தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்ற அகாடமிக்கு, ஒன்றுக்கு ஒன்று. சரிங்களா? அப்படின்றப்ப இப்போ நீங்கள் ரீசனிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் உங்களுக்கு குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி எல்லோரும் தப்பு பண்ணுற இடமும் அந்த ரீசனிங் தான். மேக்ஸு தான் ஆனால் ரீசனிங் தானே, ஸோ ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணக்கூடாது. எது ஈஸியோ அதில் நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாருமே 150 மார்க் ஜிஎஸ்ன்னு ஓடி ரீசனிங்கை மறந்துடுவாங்க. ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டாப்பிக்குமே ஃபுல் மாடலும் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம என்ன தான் பார்த்துட்டு போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ண அகாடமிலேயே நமக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருப்போம். அதை தாண்டி ஒரு கொஸ்டின் நமக்கு வைப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு புது மாடல் வந்து கற்றுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீசனிங் உங்களுக்கு பொழுது போல் வீக்லி ஒரு ரெண்டு டாபிக் பார்த்தாலே போதும். எம்டிஎன்பிஎஸ்சி அந்த நம்ம சேனலில், கவர்மெண்ட் சேனலில், அதில் நல்லா சூப்பராக நடத்தியிருக்காங்க. நல்லா டாபிக் வைஸ் தெளிவாக அவங்களே வந்து என்னது ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது எத்தனை மெத்தடு இருக்குது அப்படின்றத நல்லா சொல்லி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசனிங் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். கண்ணை மூடிட்டு எடுத்தோன்னே பார்த்து எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கில் என்னென்ன மெத்தட் இருக்குது, எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும்போது என்னது, ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். நாளைக்கு நம்ம அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது ஓகே இத்தனை மாடல் இருக்குது, இந்த மாடல் இப்படி தான் போடணும், இந்த மாடல் இப்படி தான் போடணும், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது தடவை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது என்னது, ஃபஸ்ட்டு நோட்டு நல்ல ஒரு 80 பக்கம் 160 பக்கம் இந்த மாதிரி நோட்டாக போடுங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நோட்டு தான் போடணும். சரிங்களா? சும்மா நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நோட்டாக போட்டுக்கிட்டு கூடாது. நோட்ஸ் எடுக்க போகிறோம், ஒரு நோட்டு நீட்டாக அது நல்லா 80 பக்கம் 160 பக்கம் நோட்டு நல்லா பெருசாக 2 உயர் நோட்டாக நல்லா போட்டுக்கணும். பெரிய நோட்டாக லாங் சைஸில் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா டைமையும் அதுக்கு கவர் ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் நோட்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. இருக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 10 சம்மு கொடுப்பாங்க ஒரே மெத்தடில். 10 சம்மு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாடலுக்கு ஒரு சம்மு அப்படி போட்டோம்னாலே நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு 2 பேஜை விட்டுறணும். 2 பேஜை விட்டுட்டு 3வது பேஜில் டாபிக், சரிங்களா, என்ன டாப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை எழுதணும். அந்த பேஜை அப்படியே விட்டுறணும். ஏன்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன மெத்தட் இருக்குன்றதை நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இப்படின்றப்ப இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வருதுன்னா நம்பர் வச்சு கேட்கலாம், லெட்டர்ஸை வச்சு கேட்கலாம், வேறு என்னது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வச்சு நம்ம கேட்கலான்றதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிறணும். இன்னென்ன மெத்தடு இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ள இந்த மெத்தடுக்கு ஒரு 2 சம்மு, இந்த மெத்தடுக்கு ஒரு 2 சம்மு, அந்த மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும்
நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மெயின்ஸ் படிக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்கில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களை வந்து டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஸ்கூல் புக் கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலை, ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா, சப்போஸ் மேக்ஸிமம் ஒரு 80-90% பேர் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? 10% பேர் என்னது, இந்த ஸ்கூல் புக் நல்லா தெளிவாக கண்டென்ட்டை முடிச்சுட்டு வெளியே என்னது படிக்கும்போது என்னது வெளி கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க நிறையா படிச்சிருப்பாங்க. சரிங்களா? எங்கே இருந்தனாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்ற இப்போ போன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு அகாடமி வந்து அவங்களோட மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றப்போ அவங்க வந்து கண்டிப்பாக என்னது ஒரு 10% வந்து எந்த புக்கிலேருந்து வந்திருக்கோ அது ரிலேட்டடாக, அந்த புக்கு ரிலேட்டடாக அந்த கண்டென்ட் நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் போன வருஷம் புக்கை வச்சு இப்போ வச்சு படிச்சிங்கன்னா புதுசாக வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்டேட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நம்ம மெயின்ஸுக்கு எங்கேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த புக்கை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ மறுபடியும் என்னது இதெல்லாம் படித்து நல்ல தெளிவானதுக்கப்புறம் ரிவிஷன் டைம், இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு போகும். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு எங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு நீங்கள் ஓட வேண்டியிருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து என்னது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. அது கவர் பண்ணது போக ரெண்டாவது அகாடமிக்கு, சரியா, அகாடமிக்கு ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் புக்குக்கு வெளியே இருந்தது என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்களோ அதை கவர் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவிஷன் டயத்தில், சரிங்க, இப்போ இந்த இதை படித்து டெஸ்ட் போட்டிங்கன்னா ரிவிஷன் டயத்தில் உங்களுக்கு ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு இல்லை டெலகிராமில் இந்த மாதிரி வர்ற ஒரு அதர் அகாடமியோட மெட்டீரியலில் சும்மா லைட்டாக பாருங்கள். அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டு கூடாது. சும்மா பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு 2-3 கண்டென்ட்டு நமக்கு தெரியாது எதாவது இருக்கும். இல்லைன்னா கொஸ்டினை பார்த்தா கூட போதும். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு 10 கொஸ்டின் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க நம்ம புக்கில் இல்லாதுன்னு. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ரிவிஷன் டயத்தில். அது ரிவிஷன் டயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வெளியெல்லாம் போகணும். சரிங்களா? அது ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இதெல்லாம் தெளிவாக படித்தாதான் உங்களுக்கு ரிவிஷன் டயத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்னா ரீசனிங் தான். ரீசனிங்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் 100%. இதை நல்லா தெளிவாக நீங்கள் ஜிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ரீசனிங்கில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? போன தடவை ரீசனிங் கொஞ்சம் எளிமையாக கேட்டாங்க. மேக்ஸிமம் 75% எளிமையாக கேட்டாங்க. இந்த தடவை அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாங்குவேஜ் இல்லை, மேக்ஸிமம் இருக்கலாம், ஆவரேஜாக தான் இருக்கும். ஏன்னா 50 கொஸ்டின்னு நமக்கு ரீசனிங் வர்றதுனால 150 ஜிஎஸ் இருக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்றப்போ மேக்ஸிமம் ஆவரேஜாக தான் இருக்கும் கொஸ்டின். ஸோ அதனால் வந்து ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதை 100% நம்பி படிங்க. அதை தாண்டிலாம் வெளியே போகாது. சரிங்களா? நம்ம புக்கை தாண்டி எதுவுமே இப்போ போயிடக்கூடாதுன்னு ஒரு அகாடமி வந்து புக்கு போடுவாங்க. அது நீங்கள் எவ்வளோ உங்கள் லோக்கலில், உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் ஒரு அகாடமி இருக்கிறதுனாலுமே அவங்களே அப்படி தான் யோசிப்பாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு நாள் ரிசல்ட் வரணும், நம்ம நடத்துனதுலேருந்து வரணும், நம்ம வச்ச டெஸ்ட்லேருந்து வரணும், நம்ம வச்ச டெஸ்ட்டில் தான் பாஸ் பண்ணணும் பசங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க எல்லாமே ஒரு தயார் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் நம்பி எங்கே ஜாயின் பண்ணாலும் அவங்கள நீங்கள் நம்பி படிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தாண்டி நீங்கள் உங்களால் தனியாக ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஈக்குவலாக ஓட முடியும் அப்படின்னா கிரேட்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் டபுள் இதை கவர் பண்ணி ஓடலாம். ஸோ ஆனால் முடியுமான்னு பார்த்துக்கிறணும். சும்மா நானும் எல்லாத்தையும் எப்படினாலும் படிக்கணும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நிறையா தேடி அலைவோம். மெயின்ஸுன்றது சிம்பிளாக நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தெளிவாக படித்து ஆழமாக படித்து அதில் என்ன கேட்டாலும் போடணும். இதுதான் வந்து மெயின்ஸோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே. நம்ம என்ன செய்வோம்னா நிறையா படிக்கணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருப்போம். அது எக்ஸாம் எழுதி வெளியே வரும்போது தான் தெரியும் நம்ம தேவையில்லாமல் நிறையா ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? கையில் என்ன இருக்கோ அதை நல்லா ஆழமாக எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி படிங்க. சொல்ல வந்தது ரீசனிங் தான் என்னது உங்களுக்கு வந்து
ரிசல்ட்டை வந்து முன்னாடி கொண்டு போக வைக்கும். ஸோ ரீசனிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அசால்ட்டாக போகிற போக்கில் பார்த்துட்டு போகாமல் ரீசனிங்னு நல்லா டைம் ஒதுக்குங்க. நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸு ரீசனிங்கை கவர் பண்ணி உங்களுக்கு ஹிண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை சிம்பிளாக நீங்கள் இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி மேக்ஸ் வீடியோ பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு மேக்ஸிமம் இப்போ ஒரு டாபிக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் என்ன மெத்தடு எப்படி கேட்க போகிறாங்க ரிவிஷனுக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா வெறும் 30 நிமிஷம் தான் ஆகும் ரிவிஷன். அப்போ என்ன டாப்பிக்கு, என்ன மெத்தட், எத்தனை மெத்தட் இருக்குது, எப்படிலாம் கேட்பாங்க, எதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் படித்தாலே போதும். டெய்லி கிளாஸிஃபிகேஷனுக்கெல்லாம் டெய்லி ஒரு 20 கண்டென்ட் மனப்பாடம் பண்ணாலே போதும், சரிங்களா? ஜென்ரலாக கேட்கக்கூடியது நம்பர்ஸ் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் போட்டுருங்க. மற்றபடி ஜென்ரலாக கேட்கும்போது ஒரு சிலது வந்து கேபிட்டல் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்னது மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்றப்ப ரீசனிங் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது படிக்க கடல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு எல்லா கடமையும் கடைசி டயத்தில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் ஒதுங்க. அதுக்கு மேலே இதுவே அதிகம்தான், சரிங்களா? நீங்கள் அதாவது ஒரு டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சரிங்களா? இந்த வாரம் வந்து ஒரு பாலிட்டி டெஸ்ட்டுனா என்ன டாபிக் படிக்கிறீங்களோ, இல்லைன்னா பாலிட்டி மொத்தமாக பாலிட்டின்னு எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேரு அன்னைக்கு அந்த வாரத்துக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கரண்ட் அஃபேர் அந்த டாபிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் லைட்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா மொத்தமாக என்னது ஒரு 200 பேஜ் 500 பேஜ் கொடுப்பாங்க கடைசி ஒரு வாரத்தில். எல்லா அகாடமியும் அப்படி தான், சரிங்களா? ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும், நமக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிரும். ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், அதுலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன ஐயோ நம்ம அதை வாசிக்காமல் போகிறோமேன்ற ஒரு கில்ட்டி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி சும்மா ஒரு 10 கண்டென்ட்டு டெலகிராமில் வரதோ இல்லை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூப் சேனலோ இப்போ கரண்ட் அஃபேரு நிறையா போடுவாங்க. நமக்கு டாபிக்கு மெயின்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் லைட்டாக பார்த்து ஒரு கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது மேக்ஸிமம் போனால் ஒரு 30 பக்கம் வரும், அவ்வளோதான். அதை லைட்டாக ஒரு 30 நிமிஷத்தில் வாசித்து விட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயுமே வெளியே தேட வேணாம். கையில் இருக்கிறது நல்லா தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. மெயின்ஸு ஸ்டார்ட் பண்ணவங்க ரீசனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வரலையா அப்படின்னு தெரியாதவங்க இப்போ நீங்கள் ரீசனிங்கை கம்ப்ளீட்டாக நல்லா தெளிவாக முடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஆஃப்டர் ரிசல்ட்டு ஜிஎஸ்சி நீங்கள் ஆல்ரெடி படித்த ப்ரிலிமினரி படித்த குரூப் 4 படித்த ஜிஎஸ்ஸை நம்பி போனாலே கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் அடிக்கலாம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம்.